சாயிராம். நாம் சோர்ந்து போகும் பொழுதும் தோல்வியடையும் பொழுதும் ஆறுதலுக்கு வேறு யாரையுமே தேடாமல் இருக்கலாம். எந்த சூழலிலும் நமக்கான ஆறுதல் நம் உறுதியான நம்பிக்கை மட்டும்தான் என்ற எண்ணமே போதும். யாரையுமே தேடவே மாட்டோம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய மனதை குழப்பும் ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரப்போகிறது. அந்த முடிவை நான் என் பிரியமான குழந்தைக்காகவே ஏற்படுத்தி விட்டேன். ஆம் என் பிரியமே, அந்த நல்ல முடிவு உன் வாழ்வின் மாறுதலுக்கான முடிவாகத்தான் இருக்கும். யாராவது உன்னை வளர்த்து விடுவார்கள், உன்னுடைய திறமையை மதித்து உன்னை உயர்த்தி விடுவார்கள் என்று எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்காதே என் பிரியமே, எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்காதே. நீ யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டு, நீ நினைப்பதையே நினைத்து கொண்டு மற்றவர்களின் கைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே மற்றவர்களை எதிர்பார்க்க நினைக்காதே. சில இடங்களில் எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும் என்று அமைதியாக இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருப்பது மிக மிக நல்லது. உன்னால் அனைத்தையுமே புரிந்து கொள்ள முடியும், உன்னால் அனைத்தையுமே உணர்ந்து கொள்ளவும் முடியும். ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள், காயம் இல்லாமல் கனவுகளை வேண்டுமானால் காணலாம் என் பிரியமே. ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றிகளை அடையவே முடியாது. வலிகள் இருந்தால்தான் வெற்றிகளை மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடிக்க முடியும். என் அன்பு பிரியமே, பயம் என்பது வேரூன்றி எழுந்துவிட்டால் உன்னிடம் இருக்கும் மிச்சம் மீதி எல்லாமுமே அடியோடு சாய்ந்துவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எது நடந்தாலும் பயத்தை தவிர்த்து அனைத்தையுமே துணிவோடு எதிர்கொள்ள கற்றுக்கொள். அனைத்தையுமே துணிவோடு எதிர்கொள்ள கற்றுக்கொள். முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே கிடையாது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ முடியாதது என்று ஒதுங்கி நிற்கும் அந்த சூழ்நிலை, அந்த ஒரு விஷயத்தை இந்த உலகில் யாரோ ஒருவர் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என்று இந்த உலகில் எதுவுமே இருப்பதாக ஒருபோதும் நினைத்து கூட பார்க்காதே என் பிரியமே. அப்படி நினைத்து கூட பார்க்காதே. உன்னால் எல்லாமே முடியும். எல்லாமே முடியும்படி நீ வேலை செய்ய வேண்டும். இந்த உலகில் அனைத்தையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவன் நீதான் என்பதை தீர்க்கமாக உணரு. அனைத்தையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவன் நீதான். வெற்றியை அடைவதற்காக கடைசியாக ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்று வருத்தமே படாதே என் பிரியமே, வருத்தமே படாதே. இன்னும் நின்று விடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பாதி வெற்றி அடைந்ததற்கு சமம். பாதி வெற்றி அடைந்ததற்கு அதுதான் சமம். வாழ்க்கையில் குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீ எதிர்கொள்ளும் போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும். எதற்காகவும் துவண்டு விடாதே. தோல்வி அடைந்து துவண்டு போய் விடாதே. தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி துவண்டு போவதுதான் மிகப்பெரிய தோல்வி என் பிரியமே. அதுதான் மிகப்பெரிய தோல்வி. வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பாடம் நன்றாக இருக்க வேண்டும். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. எது ஒன்றையும் தவற விட்டு விடாதே. தவறவிட்ட பாடங்களால் உன்னுடைய வாழ்வே கூட தவறி போகலாம். எனவே உனக்கு கிடைத்திருக்கும் அந்த பாடங்களை சரியாக பயன்படுத்து.
மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். எதையுமே பெரியது என்று நினைத்து அதை தொடங்காமலேயே இருந்து விடாதே என் பிரியமே, துவங்காமலேயே இருந்து விடாதே. உன் மனவேதனை அனைத்தையும் நீ சொல்லிதான் நான் அறிய வேண்டும் என்றில்லை. நான் அனைத்தையும் அறிந்து கொண்டேன். எந்த விஷயத்திலும் முழு மனதோடு ஈடுபட முடியவில்லை. எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. வாழ்க்கையில் நிம்மதி எங்குதான் இருக்கிறது என்று அந்த நிம்மதியை தேடி தேடி அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் என்ற வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் குழம்பி மனதை போட்டு குழப்பிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். இந்த மனநிலையில் நீ இருந்தாலும் கூட சிறிய சிறிய பிரச்சனைகளை, உனக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீயே ஆராய்ந்து அதை தீர்த்தும் கொண்டுகிறாய். அப்படியே இருந்தாலும் மனதிற்குள் ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான தடுமாற்றத்தோடு இருக்கிறாய். சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க முடிந்த உன்னால் உனக்கு வரும் தலையாய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவித்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை காப்பாற்றவும் ஆளில்லை, உனக்கு தோள் கொடுக்கவும் ஆளில்லை. நீ கண்ணீர் சிந்தினால் உன் கண்ணீரை துடைக்கவும் ஆளில்லை. அப்படி யாருமே இல்லை என்று நினைக்கும் நீ உன் பிரச்சனையை யாரிடம் சொல்வது, எப்படி அதை தீர்த்து கொள்வது, எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் குழம்பி போய் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் உனக்கான உண்மையான உறவுகள் என்று யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உனக்காக தோள் கொடுக்கவோ உனக்காக கை கொடுக்கவோ யாருமே இல்லை. அதே போல யாராவது வந்து உன்னிடம் ஏதாவது பேசினால் உன் வாய் மட்டுமே பேசுகிறது தவிர உன்னுடைய எண்ணம் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது என்பது அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு புரிகிறது என் குழந்தையே. எப்பொழுதுமே எதையெதையோ நினைத்து எதை பற்றியோ சிந்தனையிலேயே இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே தெரியாமல் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சரியாக சொல்லப்போனால் திக்கற்ற காடுகளில் திசை தெரியாமல் நிற்பது போல் திக்கற்று நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அனைத்து வேதனைக்கும் மன போராட்டங்களுக்கும் உன் அப்பாவின் பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. உன் எதிர்காலம் பிரகாசமாக போகிறது. இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த கசப்பான கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே. சிறப்பான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கும் பொழுது எதற்காக கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசை நிச்சயமாக உன் சாயப்பா உன்னிடம் வந்து சேர்ப்பேன் குழந்தையே. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். வீணாக அனைத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் காத்திருப்புக்கான பலன் இரட்டிப்பாகவே உனக்கு கிடைக்கும். அந்த வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். இனி எந்த துயரமும் உன் மனதிற்கு வேண்டாம். நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். சர்வ நிச்சயமாக விடுவிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது குழப்பத்தில் நீ இருக்கிறாய். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குழந்தையே. நல்ல வழியை, உனக்கான வழியை, உன் வாழ்விற்கு நல்ல வழியை நான் உனக்கு காட்டுவேன். அந்த வழி, அந்த நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன் வாழ்வில் என்னுடைய லீலைகள் ஆரம்பமாகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்திற்காக காத்திரு. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நடக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டும் மன வலிமை என்னிடம் இருக்கிறது. நான் இருக்க பயமேன் என் குழந்தையே. நீண்ட நேரமாக, நீண்ட காலமாக, நீண்ட நாட்களாக போராடும் ஒரு விஷயம் சந்தோஷமாக முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் திடீரென்று ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன் வாழ்வில் பொன்னான நேரத்தை நான் குறித்து விட்டேன். அந்த திட்டத்தை தான் தீட்டிக் கொண்டிருக்கிறேன்.
அந்த திட்டத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் ஒளியேற்றுவேன். உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அந்த நல்ல தருணத்திற்காகவே நானும் காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வாழ்வில் ஒரு திருப்பம் வந்தே தீரும். காரணமில்லாமல் நான் எதையும் கூறமாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? காரணத்தோடுதான் என் நாவிலிருந்து வார்த்தைகள் வரும். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் பொறுமையோடு காத்திரு. வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்க நான் உனக்காக வழிவகை செய்து கொண்டே இருக்கிறேன். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நல்ல வழியை தேடிக்கொண்டு இருக்கிறேன். உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சிறப்பிக்கவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. நீ தோள் கூட சாய யாருமே இல்லை என்று நினைக்காதே. நீ தோள் சாய, உன் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள, உன்னுடைய வேதனையை கொட்ட உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் மனக்குழப்பத்தால் தான் அதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாமல் திக்கு திசை தெரியாமல் தவிப்பது போல் தவிக்கிறாய் குழந்தையே. உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு இவ்வளவு ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய போராட்ட வாழ்விற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. சோதனைகள் அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷம் பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை புரிந்து நடந்து கொள். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன் மனதை நீயே நோகடிக்காமல், உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நோகடிக்காமல் அமைதியாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் குழந்தையே. நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. கவலையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடு. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சியுறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலடியை, தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா, அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாக போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாக போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எனவே எதை நினைத்தும் பயப்படாதே, முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே, வரப்போவதை நினைத்து கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து, யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும்.
இதோ உன் சாயப்பா வந்து விட்டேன் குழந்தையே, உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். நீ ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக, எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். நீ என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உன் கண்ணீரால் நான் படும் வேதனையை என்னால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியவில்லை. என் மனம் படும் வேதனை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உனக்கு தாங்க முடியாத மனவலியும் உடல் வலியும் வரும் பொழுது எனக்கு சக்தியை தாருங்கள் சாயப்பா, இந்த வலிகளையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை தாங்கும் சக்தியை எனக்கு தாருங்கள் சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கிறாய். ஏன் அப்படி கேட்கிறாய் குழந்தையே? உன்னுடைய வலியை நான் தாங்க மாட்டேனா? உனக்கு ஒன்று தெரியுமா குழந்தையே? உன் கண்ணீரை பார்க்கும் பொழுது அதுதான் எனக்கு மிக வேதனையாக வலியாகவும் இருக்கிறது. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இருக்கும் பொழுது என்னால் எப்படிய சூழ்நிலை, எந்த விதமான சூழ்நிலையும் தாங்கிக் கொள்ள முடியும், அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன்? நான் எப்படி அதிலிருந்து மீள்வேன்? சில சமயம் உனக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் சூழும் பொழுது உன் மன வேதனையால் என்மேல் கோவப்படுகிறாய், கடிந்தும் கொள்கிறாய். ஆனால் அது உண்மையான கோபம் இல்லை என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். பின் நீயே வந்து என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, உங்களை நான் கோபமாக திட்டிவிட்டேன், என்மேல் ஆசிர்வாதத்தை காட்டுங்கள் என்று மீண்டும் என்னிடமே வந்து கேட்கிறாய். உன் மனதை நான் நன்கு அறிவேன் குழந்தையே. நீ ஒவ்வொன்றையும் எனக்கு சொல்லிதான் புரிய வைக்க வேண்டும் என்றில்லை. உன் கோபத்தையும் நான் சுமப்பேன், உன் கண்ணீரையும் நான் சுமப்பேன், உன் வலிகளையும் நான் சுமப்பேன், உன் வேதனையும் நான் சுமப்பேன், உன் சந்தோஷத்தையும் நான் சுமப்பேன். உன்னையே நான் சுமக்கும் பொழுது உன் வலிகளை நான் சுமக்க மாட்டேனா? நீ என் பொக்கிஷமான குழந்தை அல்லவா? உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா இன்று வியாழக்கிழமை வியாழன் வரமாக உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். நீ இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும், உன் வேதனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷ தருணங்களில் ஆனந்தப்பட போகிறாய். உன் சாயப்பா இது உனக்காக கொடுக்கும் உத்திரவாதம். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை குழந்தையே. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, உன் சாயப்பாவை விட்டு விலகி செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றவே உன் அப்பா இருக்கிறேன். உன்னை எப்படியும் நல்ல வழியில் செலுத்தி வாழ்க்கை என்பது என்ன என்பதை புரிய வைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து சென்று உன் வெற்றி. என் அன்பு குழந்தையே, எதிர்பார்க்காத சந்தோஷத்தையும் எதிர்பார்க்காத அற்புதத்தையும் நான் உனக்கு வழங்குவேன். நம்மை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் குழந்தையே. நம்மளுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. குழந்தையே, உன்னிடம் யாராவது வந்து உதவி கேட்டால் பண உதவியோ, பசிக்கிறது என்று உணவு உதவியோ, அல்லது உடை கேட்டோ, அல்லது இருக்க இடம் கூட கேட்டு உன்னிடம் வரலாம். அப்படி உன்னிடம் மற்றவர்கள் வரும் பொழுது உன்னால் முடிந்தால் அவர்களுக்கு உதவு, இல்லையென்றால் நல்ல சொற்களை சொல்லி அவர்களை அனுப்பிவிடு. அப்படி செய்யாமல் கண்டிப்போடு நடக்கிறேன் என்று கடினமான வார்த்தைகளை அவர்களிடம் சொல்லி அவர்கள் மனதை காயப்படுத்தி விடாதே. அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே. சின்ன வயதில் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்தால் அது இப்பொழுதுதான் உனக்கு புரியும். அவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்தோம், நமக்கு அந்த வாழ்க்கை இனி மீண்டும் வராதே என்ற ஏக்கம் உன் மனதில் தொற்றிக்கொள்ளும். சின்ன வயதாக இருக்கும் பொழுது அது கடினமாக தெரியும். அதுவே இப்பொழுது பெரியவனாக ஆகிவிட்டதுடன் அந்த சின்ன வயதில் உள்ள மகிழ்ச்சி இப்பொழுதுதான் உனக்கு புரியும். எனவே
கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை, கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை இந்த நிமிடம் இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டுமோ, அனுபவிக்க முடியுமோ அப்படி அனுபவித்துக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை சென்றுவிட்டால், நேரம் சென்றுவிட்டால் மீண்டும் எதுவுமே நம்மளால் அனுபவிக்கவே முடியாது. முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே இருக்காதே. இனி என்ன நடக்குமோ என்று வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நிமிடம் இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியையும் அனுபவித்துக்கொள். ஆனந்தத்தை அனுபவித்துக்கொள். சந்தோஷத்தை அனுபவித்துக்கொள்.